ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். லாங்குவேஜை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் லேர்ன் பண்றதுக்கும் 4 இம்பார்ட்டன்டான ஸ்கில்ஸ் தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். The 4 important skills are listening, speaking, reading and writing. ஸோ இந்த 4 ஸ்கில்லுமே நமக்கு நல்லா இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா லாங்குவேஜை லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதுல ஒரு ஸ்கில்லை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்கில்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா LSRW ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆர்டர் ஏன் வந்திருக்கு, எதுக்காக நம்ம LSRW அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல நம்ம லாங்குவேஜை லேர்ன் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி லேர்ன் பண்றதுனால என்ன பெனிஃபிட், ஆஸ் வெல் அஸ் சில்ட்ரன் எப்படி அந்த லாங்குவேஜை ஈஸியா லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெடி? லிசனிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்கில், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். லிசனிங்க்கு நம்ம அதிகமான எஃபர்ட் ஒண்ணுமே போட வேண்டியது இருக்காது. விச் மீன்ஸ் we have to keep our ears open and we have to use our brain. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா பாசிவ் ஸ்கில்னு சொல்றோம். பாசிவ் ஸ்கில் ஆர் ரிசெப்டிவ் ஸ்கில், அதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை we are receiving and also we are just using our ears to listen to the speaker. So அப்போ இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? We are listening to the speaker keenly and we are understanding what they are trying to say. அவங்க நம்ம கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். So listening is very important. இதுக்காக அதிகமான எஃபர்ட் போட வேண்டியது இருக்காது. And this is a passive skill. Passive skill அப்படின்னா you are not going to take part actively. Okay, you are just going to be in a passive way. Okay, so ஒரு ஸ்பீக்கர் கூட நீங்க வந்து உங்க ஸ்பீக்கர்னா ஒருத்தர் உங்களோட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்கள அழகா கவனிக்கிறது, அவ்வளவுதான். இதுதான் இந்த பாசிவ் ஸ்கில்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ லிசனிங் இஸ் a passive skill and also a receptive skill. And இந்த லிசனிங்க்கு வந்துட்டு நம்ம we are using our ears and also the brain to listen. So listening is the first skill. நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷா இருக்கலாம், இல்ல தமிழா இருக்கலாம், or whatever regional language, நம்ம அதிகமான எஃபோர்ட் இல்லாம லிசனிங் மூலமா நம்ம என்ன பண்ண முடியும்? We can able to learn the language. Now we are going to see about the second skill, which is nothing but speaking skill. Speaking skill எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ, நம்மளுடைய மைண்ட்ல என்ன இருக்கு, நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், இது எல்லாமே மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னும்போது ஸ்பீக்கிங் ஸ்கில் நல்லா இருந்தால் தான் நம்மளால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ற விஷயத்த ப்ராப்பரா மற்றவங்களுக்கு கன்வே பண்ண முடியும், இல்லையா? ஸோ அப்போ ஸ்பீக்கிங் ஸ்கில் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். திஸ் கம்ஸ் as a செகண்ட் ஸ்கில். ஸோ இதுக்கு நம்மளுடைய பாடியில என்ன ஆர்கன், எந்த பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா we use our brain as well as we use our vocal tract. ஓகே, ஸோ நம்மளுடைய குரல் வழியை யூஸ் பண்ணுவோம், நம்ம பிரெயின் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம இப்படி நம்மளுடைய வேர்ட்ஸ் வந்து பிரசன்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய லைக் லாங்குவேஜ் வந்து பேசும்பொழுது we are actively participating, நம்ம ஆக்டிவா இருக்கும். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ஆக்டிவ் ஸ்கில். ஆக்டிவ் ஸ்கில்ல நம்ம இதை நம்ம சொல்லுவோம் as well as productive skill. Okay, speaking skill is a productive skill and also active skill. Okay, so speaking is the second skill. Next comes the reading skill, which is the third skill. And இதை வந்து artificial language skill னு சொல்லுவாங்க. ஏன் artificial language skill னு சொல்றாங்க? பிகாஸ் நம்ம ரீட் பண்ணும்பொழுது we are seeing the book. நம்ம ஒரு புக் பார்த்து ரீட் பண்ணுவோம், ஒரு நோட் பார்த்து ரீட் பண்ணுவோம், ஆர் ஃப்ரம் த போர்ட் நம்ம ரீட் பண்ணுவோம், ஆர் பை வாக்கிங் நம்ம ஷாப்ஸ்ல எல்லாம் நிறைய சைன் போர்ட்ஸ் இருக்கும், அதை பார்த்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுப்போம், இல்லையா? ஸோ லைக் ஜஸ்ட் we are receiving the information through our eyes and with the help of our brain. So அப்போ இது வந்து artificial skill னு சொல்றதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா we are not directly communicating with the speaker. நம்ம எந்த ஒரு ஹியூமன் கூடயும் நம்ம கம்யூனிகேட் பண்றது கிடையாது, but we are referring to the books. That means text, which is a symbol. Symbols ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஒரு இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். So reading is the third skill, which is a artificial language skill and also this is a passive skill. Passive skill அப்படின்னும்போது we are using our eye and brain to see and read, then understand the language. So this reading comes under the third skill. Okay, now we are going to see about the fourth skill, which is nothing but writing skill. இந்த writing skillுமே வந்து நமக்கு artificial language skill-ஆ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். Why? And again we are not directly interacting with anyone, any person or any human. We are writing. What we are doing, we are writing. Writing means we are producing something. So this is a productive skill and we are actively participating in writing. So this comes under the active skill. Okay, so இப்போ இதுல வந்து we are not interacting with anyone during this like skill. இந்த ஸ்கில்ல வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது we are not like taking active part with anyone, but we are expressing our emotions or thoughts or feelings or information in a paper or in a book. So அப்போ இது வந்து நம்ம என்ன பார்ட்ல நம்ம கொண்டு வரோம்? This is a artificial, active or productive skill. இந்த ஸ்கில்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கன் பாத்தீங்கன்னா we are using our hand and we are using our brain as well as we are using our eye. So eye hand coordination is also very important for the skill. Thank you.